நண்பா நான் உங்கள் ஜான் ஜேடி. அதாவது பார்த்தீங்கன்னா, சும்மா நடந்து போயிட்டு இருந்த மாடு பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து இந்த பைக் வந்து எடுத்துன்னு போயிருக்குங்க. ஸோ இது மாரி வந்து கேஸா குடுக்க முடியும். ஸோ என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ரோட்டோரமா போயிட்டு இருந்த மாடு பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து அந்த பைக் மேல ஏறி உட்காந்துருக்குங்க. இத பார்த்து பக்கத்துல பார்த்தீங்கன்னா, நடந்து போயிட்டு இருந்த அம்மாவும், அதோட குழந்தையும் வந்து பயந்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாடு வந்து அது மேல வந்து உட்காந்து அந்த பைக் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து பைக் தான் ஓட்டிட்டு போயிருக்கு அப்படின்னு நெனச்சாங்க. அப்புறம் பார்த்தா அந்த பைக் ஓட்டின்னு போல. ஸோ பைக் மேல ஏறி உட்காந்துருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பைக் வந்து அப்படியே சறுக்கி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் கடைசியா பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல போயிட்டு அத முட்டி அதுக்கப்புறம் பைக் கீழ விழுந்திருக்கு. இது எங்க நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, உத்தரகண்ட் அப்படின்ற அந்த ஊர்ல தான் நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, மாடு வந்து அது பாட்டுக்கு ரோட்ல நடந்து போகும். இல்ல சம்டைம் பார்த்தீங்கன்னா, யாராவது வந்து முட்டுறதோ, இல்ல யாரையோ வந்து இடிக்கிறதோ நடந்திருக்கு. ஆனா இப்ப என்ன பார்த்தீங்கன்னா, திடீர்னு இந்த மாரி பைக்ல எடுத்துன்னு போறது பார்த்தா, இன்னும் பைக்ல நிப்பாட்டக்கூடாது போல இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து மக்கள் வந்து ரொம்ப பயந்துருக்காங்க. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, அந்த மாடு வந்து சாதாரணமா தான் போய் நின்னு இருக்கு. திடீர்னு என்ன தோணுச்சுன்னே தெரியல. அந்த பைக் மேல ஏறி உட்கார்ந்து அப்படி நடந்திருக்கு. ஸோ இது பார்த்து நெறைய பேர் வந்து, "என்னடா இது மாடெல்லாம் இந்த மாரி பண்ணிட்டு இருக்காங்களே!" அப்படின்ட்டு இது மேல கேஸ் குடுக்கணுன்ற மாரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா என் சேனல ஃபாலோ பண்ணிக்கங்க.